உலக அளவில் 32 லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழ் கொண்டுவர திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்கான முதல் முயற்சியாக திருப்பதியில் பிப்ரவரி 17 முதல் 19 வரை மாநாடு நடக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத முயற்சியாக உலக அளவில் உள்ள பிரபலமான 32 லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழ் கொண்டுவர பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. ஆன்மீக சுற்றுலாக்களை முறையாக ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில்களுக்கான சுற்றுலா சந்தை மதிப்பு ஆண்டுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய். இத்தகைய வருவாய் ஈட்டக்கூடிய ஆன்மீக சுற்றுலாவை ஒரே நெட்வொர்க்கில் கொண்டு வர திட்டமிடப்பட்டு உள்ளது. இது மக்கள் எளிதாக முறையில் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கோவில்களை அணுகுவதை உறுதி செய்யும். இது தொடர்பாக சர்வதேச கோவில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 19 வரை திருப்பதியில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 32 லட்சம் கோவில்களை ஒரே கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ITCX 2025 மாநாடு ஹிந்து, சீக்கிய, பௌத்த மற்றும் ஜெயின் ஆன்மீக நிறுவனங்களை ஒருங்கிணைந்து நடத்தப்படுகிறது. கோவிட் தொற்றுநோய்க்கு பிறகு உலக அளவில் ஆன்மீக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. உதாரணமாக, வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் 32,000 முதல் 40,000 யாத்ரீகர்கள் வருகிறார்கள். இது தொற்று நோய்க்கு முந்தைய காலகட்டத்தில் 10,000 முதல் 15,000 வரை இருந்தது. அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலுக்கு தினமும் குறைந்தது 1 லட்சம் பேர் வருகை தருகின்றனர். இது கோவிட் தொற்றுநோய்க்கு முந்தைய எண்ணிக்கையை விட அதிகமாகும். கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலுக்கு தினசரி 6,000 முதல் 7,000 வரை பக்தர்கள் வருகின்றனர். இது கோவிட் தொற்றுநோய்க்கு முந்தைய காலகட்டத்தில் 4,000 இருந்தது. ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி விகிதம் வளர்ந்தடைந்து வருகிறது. இதனால் மக்களுக்கு எளிதான முறையில் பயணம் மேற்கொள்ள உலக அளவில் உள்ள கோயில்கள் அனைத்தையும் ஒரு கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வர வேலை நடந்து வருகிறது. கூட்டமைப்பில் இடம்பெறும் கோவில்களில் பெரும் பகுதி இந்தியாவில் இடம்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது.